காலையில் செம்மையான இட்லி வித் கறி குழம்பு. இப்போ ஒயிட் ரைஸும் இருக்குது, பிரியாணி கொஞ்சம் இருக்குது, சிக்கன். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ், இது என்னோட மாமனார் செஞ்சது. எப்படி இருக்கு பாருங்க. ஹே கைஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ரூல் சேனல். ஸோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எஸ், எல்லாருமே இந்த தீபாவளியை செம்ம ஹாப்பியாக செம்ம என்ஜாயாக கொண்டாடுங்க. ஸோ மனசில் எவ்வளோ தான் கஷ்டங்கள் வேதனைகள் எதுவும் இருந்தாலும் இந்த நல்ல நாள் அதுமா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷஸ் எங்கள் மூலிமா சொல்லிக்கிறோம். யாருமே ஃபீல் பண்ணிவிட்டு இந்த vlog எதுவும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் மனசு சரியில்லாமல் இருக்குன்னா நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம், கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும், எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஹாப்பியாக அந்த தீபாவளி கொண்டாடுங்க. நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, அண்ட் எங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கரமாக நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் என்னது, எங்களோட அவுட்ஃபிட்ஸ், இந்த அவுட்ஃபிட் முன்னாடி இருக்கிற கதை எல்லாமே இந்த vlogல உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் தீபாவளி கறி குழம்பு கறி அது இதுன்னு மாமனார் வீட்டிலலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே போய் இன்றைக்கி இந்த தீபாவளி என்ஜாய் பண்ணுறத அந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து 2வது தீபாவளி. தலை தீபாவளி முடிஞ்சு இது 2வது தீபாவளி. 2023 தீபாவளி 24 ஆமாம் 3வது தீபாவளி எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு. ஸோ என் மச்சானுக்கு வந்து இது தலை தீபாவளி. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு இந்த vlogல பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள வீடியோ வச்சுருக்கோம்மா, நிறைய வீடியோ வச்சுருக்கோம். என்னம்மா இன்னைக்கு ஃபுல்லாக வெடியெல்லாம் போடணும்லம்மா. எல்லா வெடியும் நம்ம போட்டுருணும். என்ன டம் டிம் வெடி எப்படிமா வெடிக்கும்? வெடிக்குமா? அப்படி வெடிக்கல ஸ்னேயா, மைக்கு மட்டும் அடிச்சிருந்துருக்கு ஸ்னேயா. ஓகே கைஸ், நம்ம மாமியார் வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடலாம். உங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி கேட்டல? எங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி கேட்டேன். ஆமாம், எடுத்து கொடுத்துருப்பேன்ல காலையிலே. எதுக்கு வேண்டாம், நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்து பழக்கம், எடுத்து வச்சு என்ன. சரி, ஹாப்பி தீபாவளி. ஓகே சொல்லி, ஓகே சொல்ல. அவ கேமரா எடுத்தோம்னா வாவ், தீபாவளி மொதல் டிஷ் வந்து குலாப் ஜாமுன். பிரியா செஞ்சது. ஓகே, எங்கள் அக்கா செஞ்சது. சூப்பர். வடையை அப்படியே குமிச்சு போட்டுருக்கலாம். பஜ்ஜி பஜ்ஜி சமோசா நாங்க போன கடையில என்னது இது? சிக்கன் தானா? இதுதான் தீபாவளி. இதை பார்த்தது தீபாவளி ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு புடி. கைஸ், இது என்னோட மாமனார் செஞ்சது. எப்படி இருக்கு பாருங்க, பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்கா. இதுதான் தீபாவளி ஸ்பெஷல். அதெல்லாம் கடையில் வாங்கினதா மாமியார்? மைதான் இது வீட்டில். சரி, சாப்பிடலையா? சரித்துக்கு ஒரு இட்லியா இலை போட்டு வச்சிருக்கு. இதான் சரித்திர தீபாவளி அவுட்ஃபிட்டா? இது வந்து அம்மா கார்த்தி எடுத்துக்கிட்டதா? எஸ், இதுதான் ஸ்னேகாவோட அம்மா. இது நீ மாட்டிக்கோ. கையில கூட கையில வச்சுக்கிட்டா, கையில வச்சு பேசினாலும் பேசிக்கோ. ஓகே, கையில இப்படி க்ளோஸ் பண்ணனா கேட்காது. இந்த இடம் தான் மைக், அது லைட்டா அடைச்சா கூட கேட்காது. ஸோ எஸ், எம்மாம்பால்ல எம்மா பின்னாடி இருக்குது. இதுதான் ஸ்னேகாவோட அவுட்ஃபிட். அண்ட் இந்த இடத்த நாங்கள் எதுக்கு இப்போ இப்படி அலங்கோலமாக வச்சுருக்கோம்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். தீபாவளி ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ தான் எல்லாத்தையும் நானே பேசினேன். என்ன ஸ்னேகா சொல்லுங்க, தீபாவளி எப்படி போகுது உங்களுக்கு? எப்படி இருக்கு இந்த தீபாவளி? ரொம்ப ஜாலியா போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு சீக்கிரம் நம்ம எந்திரிச்சிருக்கோம். தீபாவளிக்கு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு? 8 மணிக்குலாம் எந்திரிச்சிருக்கு. ஆமா, 8 மணிக்கு தான் எந்திரிச்சோம். 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு நேரா நம்ம குளிச்சு தூங்குறதுக்கே 3 மணி ஆயிட்டு. நேத்து ஃபுல்லா வெளிய ரவுண்ட் அடிச்சிட்டு. கரெக்ட். ஏன்னா நாங்க வந்துட்டு 2 மணிக்கு தான் வெடியே வாங்க போனோம். 2 மணிக்கு வெடி வாங்கி போயிட்டு விஜய் ஜெனி வேற வந்திருந்தாங்களா, அவங்க கூட இங்க வெடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெடி காலியாயிருச்சு. அப்புறம் 2 மணிக்கு போய் வெடி வாங்க போயிட்டு வெடி வாங்கிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு செம்ம மழை. ஆனா தூத்துக்குள்ள நேத்து ஒரு 11 மணி வரைக்கும் மழை கைஸ். வெடி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பயங்கரமான சரியான மழை எப்போ நிற்கிதோ அப்பதான் அவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு வெடியெல்லாம் போட்டுட்டு டீயை குடிச்சிட்டு திருப்பி வெடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே எங்களுக்கு வந்து 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் நாங்க இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி அதுக்கப்புறம் தூங்க பாப்பா தூங்கவே கொஞ்சம் அப்படி 4 மணி ஆச்சு.
அதுக்கப்புறம் நாங்க கரெக்டா 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அம்மா அங்க வந்துட்டு நல்லா ரெடி பண்ணிட்டு வாங்கினாங்க. பாத்துருப்பீங்க ஆமா, ஸ்டார்டிங்ல போய் அங்க போய் திருப்பி சாமியை கும்பிட்டுட்டு அம்மா அப்பா கால அப்புறம் ஆச்சி கால்ல எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருமே நமக்கு வந்து தருவாங்களா, காசு தருவாங்களா, அதுல ஒரு 2000 தேறி இருக்கு. அந்த 2000 நான் வெடி வாங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். 2000 தேறி இருக்கு. அதுக்கப்புறம் எங்க தாத்தா கால் பண்ணாங்க, செல்வராஜ் தாத்தா. அவங்க கால் பண்ணி பிரகன் வீட்டுக்கு வரலன்னாங்க. ஸோ இப்போ ஈவினிங் அவங்க வீட்டுக்கும் போகணும். அப்படியே இந்த தீபாவளி வந்து நமக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நிம்மதியா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ ரீல்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். இனிமே ஈவினிங் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே அம்மா மச்சாங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. ஏன்னா இங்க தான் வெடி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இங்க தான் ஃபுல் செலிப்ரேஷன் வச்சு இல்ல வெளிய வச்சு நம்ம வந்து வெடி வெடிச்சிட்டு ஃபுல் செலிப்ரேஷன் பண்ண போறோம். இப்போ என்னோட அவுட்ஃபிட் காட்டிங்க. அம்மா வந்து சமைச்சிட்டு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாங்க ஆனா போக முடியாம என்னோட அவுட்ஃபிட் பாருங்க. ஒரு சாண்டல் கலர் ஷர்ட், ஆஃப் ஹேண்ட் ஷர்ட். நான் ஃபுல் ஹேண்ட் தான் எடுத்தேன். ஆனால் எங்கள் மாமனார் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த ஷர்ட்டு. என்னோட மாமனார் தீபாவளிக்கு எனக்காக எடுத்து கொடுத்த சட்டை. நான் ஃபுல் ஹேண்ட் தான் போடுவேன், ஆனால் ஆஃப் ஹேண்ட் அவர் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்பெஷலாக எடுத்து கொடுத்து நீ காலையில் பிளெஸிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த ஷர்ட் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நேற்று வரைக்கும் நான் ட்ரெஸ் எடுக்கலை. இப்போ பழசு ஏதாவது சைன் பண்ணி போட்டுலாம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா காலையில் இவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கி மச்சானுக்கு தலை தீபாவளி வரையா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்ம தான் ட்ரெஸ் எடுக்கல. எதுக்காக இந்த கலர் எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாண்டில் எதுக்கு? நீ அப்பா கார்த்திக் 3 பேரும் ஒன்று போல ஷர்ட். ஒன்று போல என்ன? கார்த்திக் இன்னைக்கு தான் போட்டுருக்காங்க. ஆமாம், மச்சானும் இதே ஷர்ட் தான். அதான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு கையில் கொடுத்தாங்களா இந்த உனக்கு அப்படின்னு. சரி, நமக்கும் எடுத்து கொடுக்க சொந்தங்கள் இருக்கு அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ மாமனார் எடுத்து கொடுத்த ஷர்ட்டு, கீழே என்னோட பேகி ஜீன்ஸ் ஒன்று போட்டு என்னோட தீபாவளி அவுட்ஃபிட் வந்து ஃபினிஷ். கழுத்தில் ஸ்னேகோட செயின். எப்படி இருந்துச்சு காலையில் சாப்பாடை சொல்லணுமே, ஐயோ நான் இப்படி தீபாவளி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. இன்னைக்கு வடை, எத்தனை வகை வடை, அதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மாமனார் தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இட்லி, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சு டாப் நாச். ஆச்சி வீட்டில் வந்துட்டு ரவா லட்டு எல்லாமே தான் இங்கே தான் இருக்கு. இருக்குல்ல உள்ள நான் எடுத்துட்டு வந்துட்டேன். காட்டுங்க. ரவா லட்டு எல்லா பண்டமும் உள்ளதான் இருக்கு. ரவா லட்டு கலக்கலா முறுக்கு, சுசியம் அப்படி நிறைய கொடுத்தாங்க. இன்னும் நம்ம வந்துட்டு இவங்க தாத்தா வீட்டுக்கும் கொண்டு போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரணும். அதான் நான் இப்படி சாப்பாடு வயிறு முட்டை காலையில சாப்பிட்டதே இல்லை. ஸ்னேகா தருவா, ஆனா இது வந்து பயங்கரமான சாப்பாடு, தீபாவளி சாப்பாடு. போதும் அப்படின்னு சாப்பாட்டுல பிரகன் சொல்லி இன்னைக்கு தான் நான் போதும் சாப்பிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட், சூப்பரா. இன்னைக்கு தீபாவளி காலையில பயங்கர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹிந்துஸ்க்கு தெரியும் நம்ம வந்துட்டு காலையில என்ன வைப்போம், இட்லி கறி குழம்பு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு ஆமா, இது 2வது தீபாவளியில தலா தீபாவளி. போன வருஷம் இதே மாதிரி தான். அதான் சொல்றேன், அந்த தீபாவளி அப்போ அந்த இட்லி கறி குழம்பு சாப்பிட்டாதான்டா தீபாவளியே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி செம்மையா இருந்துச்சு. இன்னும் அப்படியே என்னெல்லாம் நடக்குன்னு அப்படியே இந்த vlogல பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு அடுத்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஆமா, இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. அது எல்லாமே ரிவீல் பண்றோம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம். அடுத்து நமக்கு இன்னும் 1 month தான் இருக்கு. இன்னும் ஒரு 1 month இருக்கு. இன்னொரு குட்டி உயிர் வரப்போகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே நம்மளோட பிராண்ட் ரூல்ஸ்ல லைவ் கவரேஜ் வந்துரும். ஒண்ணு விடாம வந்துரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம எங்க போறோம்? இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட போறோம். மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு போய் பார்க்கணும்ல, ரீல்ஸ் எடுக்கணுமா? இன்னும் 2 ரீல் எடுக்கணும். 2 ரீல் இருக்கு. ரீல முடிச்சிட்டு சாப்பாடு காலையில கறி குழம்பு அங்க போய் பார்க்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். எவ்வளவு பெரிய லெக் பீஸ் தெரியுமா? இப்போ நான் வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். சரியான சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. போயிட்டு பார்ப்போம். ஓகே, போலாமா? ரீல்ஸ் எடுத்துட்டு வாங்க போலாம். ஸோ இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாமா? எஸ், காலையில் செம்மையான இட்லி வித் கறி குழம்பு. இப்போ ஒயிட் ரைஸும் இருக்குது, பிரியாணி கொஞ்சம் இருக்குது, சிக்கன். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய லெக் பாருங்களேன், செம்மையாக இருக்கா. அதுக்கப்புறம் ரத்த பொரியல், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு. ஸ்னேகா சாப்பிட உட்காந்துட்டான். ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். தள்ளி விட்றாங்க, வைங்க வைங்க. பிடிக்கல அங்க பாருங்க, அடைஞ்சிட்டு இருக்கு.
நல்லா திரியில வச்சுட்டு வந்துரு. லேட்டாக தான் வெடிக்கும், கவலைப்படாத.